டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். சர்க்கரையும் சிறுநீரகமும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதி இருப்பவங்களுக்கு முக்கியமாக பல வருடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பவர்களுக்கு கிட்னி அல்லது சிறுநீரகத்தில் பாதிப்புகள் வரலாம். எப்படி வரலாம்? பொதுவாக என்னென்னா, அந்த சர்க்கரையானது அந்த கிட்னி என்று சொல்லக்கூடிய அதனோட ஒரு யூனிட் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெஃப்ரான் ஒரு யூனிட்டில் அந்த திசுக்களை இந்த சர்க்கரை வியாதியானது அதனுடைய அந்த புரத சத்துக்களை பாதிப்பதன் மூலம் அதை உருமாற்றி அதன் காரணமாக அந்த கிட்னிக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கலாம். என்ன மாதிரி பிரச்சனைகள்? ஒன்று, அந்த நெஃப்ரானுடைய இயக்கம் பாதிக்கப்படுறதுனால அதன் காரணமாக இரத்த கொதிப்பு உண்டாகலாம். இரண்டாவது, அந்த நெஃப்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த கிட்னியினுடைய ஒரு மூலக்கூறு மூல யூனிட் அதில் அந்த புரோட்டீன் கசிவு அல்லது புரத கசிவு காரணமாக நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய உடலில் புரதம் மிக குறைவாக ஆகக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். மூன்றாவது, இதன் காரணமாக அதிகமான வேண்டாத திசுக்கள் அந்த கிட்னியில் சிறுநீரகத்தில் உண்டாகி அதன் காரணமாக சிறுநீரக இயக்க பாதிப்பு என்று சொல்லக்கூடிய ரீனல் ஃபெயில்யூரும் உண்டாகும். அப்போது இந்த சர்க்கரை வியாதி என்பது பல வருடங்களாக இருந்து வரும் பொழுது முக்கியமாக கண்களை பாதிக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இருதயத்தை பாதிக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுநீரகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை முக்கியமாக அந்த சர்க்கரை நோயாளிகள் பல வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட யூரின்ல அல்லது மூத்திரத்தில் உப்பு இருக்கிறதா, மைக்ரோ ஆல்புமினுரியான்னு சொல்கிறோம். அதாவது மிக குறைவு அளவில் உப்பு கசிய ஆரம்பித்தாலே அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். இரண்டாவதாக அந்த உப்பினுடைய அளவு. மூன்றாவதாக இரத்த கொதிப்பு இருக்கா. நான்காவதாக நம்முடைய யூரியா, கிரியாட்டினின், பொட்டாசியம் இந்த 3 அணுக்கள் ரத்தத்தில் பார்க்கணும். இதெல்லாம் பொதுவாக உங்களுடைய சர்க்கரை மருத்துவர் அல்லது உங்களுக்கு பொதுவாக உங்களுடைய பொது மருத்துவர் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. புரிஞ்சுட்டிங்களா? அதனால் சர்க்கரை நோயாளிகள், பல வருடம் சர்க்கரை இருக்கின்ற நோயாளிகள் கண்டிப்பாக சிறுநீரகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். புரிஞ்சுட்டிங்களா? வணக்கம்.